ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம், வியாக்கரணமும் சிவபெருமானும் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி. நடராஜா நிறுத்தம் செய்கிறார். சனகாதிகள், பதஞ்சலி, வியாக்ரபாதர் முதலியவர்கள் சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மகா தபஸ்விகள். ஆகையால் அந்த நிறுத்தத்தை கண்கொண்டு பார்க்க முடிந்தது. நடராஜாவுடைய நடனத்தை ஞான நேத்திரம் உடையவர்கள்தான் பார்க்க முடியும். ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய விஸ்வரூபத்தை தரிசிக்கும் சக்தியை பகவானே அர்ஜுனனுக்கு கொடுத்தார். இதே சக்தியை வியாசர் சஞ்சயனுக்கும் கொடுத்து அவனையும் விஸ்வரூபத்தைக் கண்டு திருதராஷ்டிரா மகாராஜாவுக்கு வர்ணிக்கும்படி பண்ணினார். அந்த ஸ்வரூபத்தை அவர்களால் மட்டுமே பார்க்க முடிந்தது. குருக்ஷேத்திர யுத்த பூமியில் இருந்த மற்றவர்களால் பார்க்க முடியவில்லை. தேவதைகளும் ரிஷிகளும் யோகிகளும் ஸ்ரீ நடராஜமூர்த்தியின் தாண்டவத்தை பார்ப்பதற்கு பல பிரயத்தனம் செய்து அதற்கு வேண்டிய பார்வையை பெற்றார்கள். அந்த பார்வை திவ்ய திருஷ்டி என்று சொல்லப்படும். திவ்ய சக்ஷுஸ் என்று கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். நிஜமான கண்களை கொண்டு சனகாதிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நடராஜாவின் டான்ஸ் கச்சேரியில் விஷ்ணு மத்தளம் கொட்டி கொண்டிருக்கிறார். பிரம்மா தாளம் போட்டு கொண்டிருக்கிறார். நிறுத்தம் முடிகிற சமயத்தில் டமருகத்தில் சாப்பு கிடுகிடுவென்று 14 சப்தங்களாக உதிர்ந்தது. ஸ்லோகத்தில் சொன்ன நவ பஞ்சவாரம் என்றால் 9 5 சேர்ந்த 14. நனாதடக்காம் நவபஞ்சவாரம். அந்த சப்தங்களின் கணக்கு போலவே வித்தைகளின் கணக்கு 14ஆகத்தான் இருக்கின்றது. ஹிந்து மதத்துக்கு ஆதாரம் சதுர்தச வித்யா என்றால் என்கிற 14 என்றால் நடராஜாவின் ஷாப்பும் 14 சப்தத்தையே கொடுத்தது. அந்த 14 சப்தம் சனகாதிகளை உத்தாரணம் செய்வதற்காக உண்டாயின என்கிறது ஸ்லோகம். தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் வயதில் முதிர்ந்த 4 பேர்கள் இருப்பதாக கோயிலில் பார்க்கிறோமே, அவர்தாம் சனகாதிகள். தேவாரம், திருவாச்சகம் மட்டுமின்றி ஆழ்வார் பாட்டிலும் பல இடங்களில் அன்றாலின் கீழிருந்து அறம் 4 குறைத்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 தாம் சனகாதிகள். அப்படி எழுந்த சப்தங்கள் சிவஸ்வரூபத்தை ஏகபோகமாக அனுபவிப்பதற்கு மார்க்கமாக இருக்கின்றன. அந்த சப்தங்களை மகேஸ்வர சூத்திரம் என்று வைத்து அவைகளுக்கு நந்திகேஸ்வரர் காரிகா, அதாவது காரிகை என்கிற பாஷ்யம் செய்திருக்கிறார். அப்பொழுது அங்கே இருந்தவர்களுள் பாணினி மகரிஷி என்பவர் ஒருவர். அந்த பாணினி என்பவருடைய கதை பிருகத் காதை என்ற புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிருகத் கதையானது சம்ஸ்கிருதத்தின் பேச்சு மொழி கொச்சைகளாக பிராகிருத பாஷையில் 6இல் ஒன்றாகிய பைசாச பாஷையில் குணாட்யர் என்பவரால் செய்யப்பட்டது. பிருகத் கதையின் சங்கிரகத்தை, அதாவது சுருக்கத்தை க்ஷேமந்திரர் என்பவர் சமஸ்கிருதத்தில் எழுதினார். அதை அனுசரித்து சோமதேவ பட்டர் கதாசரித் சாகரம் என்று ஒன்று எழுதியிருக்கிறார். அரேபிய இரவு கதைகள், ஈசாப் கதைகள், பஞ்சதந்திர கதைகள் முதலவைகளுக்கெல்லாம் மூலம் அதில் இருக்கிறது. தமிழிலும் பெருங்கதை என்று ஒன்று இருக்கிறது. பிருகத் கதை என்ற வார்த்தையின் நேர் தமிழாக்கம்தான் பெருங்கதை. கதா சரித் சாகரத்தில் பாணினியின் கதை சொல்லப்பட்டிருக்கிறது. மகத தேசத்தில்
இப்பொழுது பாட்னாவென்று வழங்கும் பாடலிபுத்திரத்தில் வர்ஷோபாத்தியாயர் உபவர்ஷோபாத்தியாயர் என்று இருவர் இருந்தார்கள். உபவர்ஷோபாத்தியாயர் இளையவர். அவர் பெண் உபகோசலை. வர்ஷோபாத்தியாயரிடம் வரருச்சி என்பவரும் பாணினியும் பாடம் கேட்டு வந்தார்கள். பாணினிக்கு படிப்பு வரவில்லை. அதனால் அவரை வர்ஷோபாத்தியாயர் இமாச்சலத்திற்கு போய் தவம் பண்ணு என்று அனுப்பிவிட்டார். அவர் அப்படியே போய் தபஸ் செய்து ஈஸ்வர கிருபை அடைந்தார். நடராஜாவினுடைய தாண்டவத்தை பார்க்கும் சக்தியை பெற்றார். நடராஜ தாண்டவத்தின் அவசான முடிகிற காலத்தில் உண்டான 14 சப்தங்களையும் கொண்டு அவற்றை 14 சூத்திரங்களாக வியாக்கரணத்துக்கு மூலமாக வைத்துக்கொண்டு அஷ்டாத்தியாயி என்பதை எழுதினார். வியாக்கரண மூல நூல் இதுவே. 8 அத்தியாயம் கொண்டதால் இது அஷ்டாத்தியாயி எனப்படுகிறது. அந்த 14 சூத்திரங்களையும் ஆவண்ய அவிட்டம் பண்ணுகிறவர்கள் கேட்டிருப்பார்கள். மகேஸ்வரனின் டமருவிலிருந்து உண்டானதால் அவை மாகேஸ்வர சூத்திரம் எனப்படும். மனுஷனின் கையால் அடிக்கப்படுகிற அல்லது மீட்டப்படுகிற அல்லது ஊதப்படுகிற வாத்தியங்களிலிருந்து அக்ஷரங்கள் இல்லாத வெறும் சப்தங்கள் தான் வருகின்றன. நாத பிரம்மம் சப்த பிரம்மமாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனுடைய ஹஸ்த விசேஷத்தால் அந்த டமருகத்தின் சாப்புகளோ 14 விதமான அக்ஷர கோவைகளாகவே ஒலித்தன. அவற்றைத்தான் ஆவணியாவிட்டத்தில் கேட்கிறோம். ஆ ஈ உன், ருலுக், ஏ ஓங், ஐ ஓ ஔச், ஹயப்ரட், லன், ஞமங்கண நம், ஜபஞ்ச், கடதஷ், ஜபகட, ஜபகடதஷ், கபசர் டத சடதவ், கபை, சக்ஷசர், ஹல், இதி மகேஸ்வராணி சூத்ராணி. ஆவணி அவட்டத்தில் இதை சொல்கிற போது வேடிக்கையாக சிரித்து கொண்டே கேட்டிருப்பீர்கள். அது எந்த விஷயத்தை சொல்கிறது என்று தெரியாமலே ஒப்பித்திருப்பீர்கள். பரமேஸ்வரன் உடுக்கை அடித்துக்கொண்டு கிர் கிர் என்று சுற்றி ஆடி முடித்த போது கொடுத்த சாப்புக்கள் தான் இவை. ஜலங்கை சலங்கை ஜல் ஜல் என்று சப்திக்கிறது. டமாரம் திமுதிமு என்று அடிக்கிறது. மேளத்தில் டம் டம் என்ற ஓசை வருகிறது என்கிறோம் அல்லவா? வாஸ்தவத்தில் இதே சப்தங்களா அவற்றிலிருந்து வருகின்றன. ஆனாலும் கிட்டத்தட்ட வருவதால் தான் இப்படி சொல்கிறோம். பிப்பி என்று நாயனம் ஊதினதாக சொல்லுவோமே ஒழிய பிப்பி என்று தவில் வாசித்தாம் என்போமா? டம் டம் என்று தவில் வாசித்ததாகத்தானே சொல்வோம். டம் டம் என்று நாயனம் வாசித்ததாக ஊதியதாக சொல்வோமா? அடிக்கிற வாத்தியங்களுக்குள்ளேயே மேளத்தை டம் டம் என்றும் மிருதங்கத்தை திம்திம் என்றும் சொல்லுகிறோம். ஊதுகிற வாத்தியங்களுக்குள் நாயனத்தை பிப்பி என்றால் சங்கை பூம் பூம் என்று ஊதினான் என்று தான் சொல்கிறோம். வீணை மாதிரி மீட்டுகளை டொயிங் டொயிங் என்கிறோம். ஆகையால் எல்லா வாத்தியங்களுமே ஸ்பஷ்டமாக அக்ஷரங்கள் வராவிட்டாலும் அக்ஷரம் மாதிரியான ஒலி வருகிறது என்றே ஆகிறது. மனிதர்கள் வாசிக்கிற வாத்தியங்களிலேயே இப்படி இருக்கிறதென்றால் சாக்ஷாத் நடராஜா பஞ்ச கிருத்தியம் செய்யும் பரமேஸ்வரன் நடிக்கிற உடுக்கிலே ஏன் ஸ்பஷ்டமாக அக்ஷரங்கள் வராது? இப்படி 14 எழுத்துக்கூட்டங்கள் வந்தன. இந்த எழுத்துக்களை பாணினி எப்படி உபயோகப்படுத்தி கொண்டார்? எழுத்துக்களை சேர்த்து சொல்ல ஒரு சுருக்கமான சமிக்ஞையை இந்த சூத்திரங்களிலிருந்து பாணினி ஏற்படுத்தி கொண்டார். 14 சூத்திரங்களில் ஒன்றின் முதலெழுத்தையும் மற்றொன்றின் கடைசி எழுத்தையும் சேர்த்து சொன்னால் நடுவில் இருக்கிற எல்லா எழுத்தையும் அது குறிக்கும் என்று பண்ணிவிட்டார். உதாரணமாக ஹயவரட்
என்பதில் முதல் எழுத்தான ஹாவையும் ஹல் என்பதில் முடிவான இல்லையும் சேர்த்தால் ஹல் என்றாகிறது. அது இடையிலுள்ள மெய்யெழுத்துக்கள் எல்லாவற்றையும் குறிக்கும். இப்படியே ஆ இ உன் ஆரம்பமான ஆவையும் ஔஷ் முடிவான இஷ் உடன் சேர்ந்த அச் என்பது உயிரெழுத்துக்களை குறிக்கும். 14 கோவைகளுக்கும் முதலெழுத்தாகிய ஆவையும் கடைசி எழுத்தாகிய இல்லையும் சேர்த்து அல் என்றால் அது அத்தனை எழுத்தையுமே குறிக்கும். அலோந்தியஸ்ய என்பது அஷ்டாத்தியாயியில் இருக்கும் ஒரு சூத்திரம். அல் என்றாலே எழுத்து என்று அர்த்தம் வந்துவிட்டது. எல்லா பாஷைகளுக்குமே அகாரம் ஆதியாயிருந்தது. உருது மொழியில் அலீப் என்பது முதலெழுத்து, கிரீக்கில் ஆல்ஃபா என்பது முதலெழுத்து. இந்த இரண்டும் எழுத்துக்களையெல்லாம் குறிக்கும் அல் என்பதிலிருந்து வந்ததுதான். லோகம் பூராவும் வைதிக மதம் இருந்ததற்கு இதுவும் ஒரு சான்று. இவ்வாறு வியாக்கரணத்திற்கு மூல காரணமாய் இருந்தது நடராஜாவினுடைய டமருகத்திலிருந்து உண்டாகிய மாகேஸ்வர சூத்திரங்கள் என்று தெரிகிறது. லோகத்தில் சப்தசாஸ்திரங்களை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் பரமேஸ்வரன். ஆகையால்தான் சிவன் கோவிலில் வியாக்கரண மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பெருமாள் கோவிலில் இல்லை. இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.